ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் பக்தர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு ஐயா சிறு கதையின் மூலம் அழகாக விளக்கியதை கண்டோம். அதாவது, நீ நான் என்னும் பேதம் உடலுக்கே அன்றி ஆன்மாவுக்கு கிடையாது என்பதை ரிபு என்னும் முனிவர் தன் மாணாக்கனான நிகேதனுக்கு ராஜா யானை மீது பவனி வந்த சம்பவம் மூலம் நிகேதனிடம் சில சந்தேகங்களை கேட்டு இறுதியில் நீ நான் என்ற கேள்விக்கு பதில் கூற முடியாமல் நிகேதன் திணறி நின்று தன் அறியாமையை எண்ணி வருந்தி முனிவரிடம் தன் அகந்தையை விட்டு சரணடைந்ததை கண்டோம். எத்தனை அழகான கதை மூலம் பக்தர்களுக்கு நீ நான் என்பது ஆத்மாவுக்கு கிடையாது என்பதை மகரிஷி உணர்த்தினார். இந்த வீடியோவில் சென்ற வீடியோவின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். பக்தர்களின் சந்தேகங்கள் மேலும் தொடர்கின்றன. பகவானும் மிகவும் பொறுமையுடன் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார். ஒரு விறுவிறுப்பான கதையும் உண்டு. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 63 தொடர்ச்சி. அப்போது முதலாவது பக்தர், பகவானே, இந்த வாழ்வில் எவ்வளவோ குறைகள் இருக்கின்றன. இந்த குறைகளோடு நான் ஆத்மாவை அறிய முடியுமா? அறிந்து ஆத்மானந்தத்தை பெற இயலுமா என்று தன் சந்தேகத்தை கேட்டார். உடனே மகரிஷி, இந்த சந்தேகத்துக்கே இடமில்லை. ஆத்மானந்தத்தை யார் வேண்டுமானாலும் அடையலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அடையலாம். அது என்றும் கொள்ளத்தக்கதாய் இருக்கிறது. சிரத்தையோடு அதை நாட வேண்டும், அப்பொழுது அது சித்திக்கும். இந்த வாழ்வில் குறைகளும் தொல்லைகளும் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அவை வெளியிலிருந்து வரவில்லை, எல்லாம் அகத்திலிருந்து வருபவை. நமக்குள் இருக்கும் அகந்தையே எல்லாவற்றுக்கும் காரணம். அற்பமான விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அவற்றால் உண்டாகும் தொல்லைகளை கடக்க முயல்கிறோம். எல்லா துன்பங்களுக்கும் அகந்தையே மூலம். வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களால் இன்பத் துன்பங்கள் உண்டாகின்றன என்பது போலி உணர்வு. நமக்கு அந்நியமாய் உள்ளவற்றில் இருந்து இன்பமோ துன்பமோ உண்டாவதில்லை. அப்படி அவற்றால் இன்பம் அடைந்தாலும் அது நித்தியமாக இராதே. அகந்தையை விலக்கி அதனை இல்லாமல் சுட்டெறிந்தால் பந்தத்திலிருந்து விடுபடலாம். அகந்தையை ஏற்று அதன் போக்கிலேயே வாழ்ந்தால் அது பல தளைகளை உண்டாக்கும். அவற்றை மீறும் பயனற்ற முயற்சிகளையும் உண்டாக்கும். ஜனகராஜாவை அகந்தை என்னும் திருடன் தன் வயப்படுத்தி கொள்ளையிட முயன்றான். ஆனால் ஜனகரே வென்றார். திருடனுடைய தந்திரம் அவரிடம் பலிக்கவில்லை என்று அவரது சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். வேறொரு பக்தர், எங்களுக்கு ஆத்ம ஞானம் பற்றி விளக்கி அருள வேண்டும் சுவாமி என்று வேண்டினார். நல்லது என்ற பகவான் அவரது வேண்டுதலை நிறைவேற்ற தொடங்கினார். ஆத்ம ஞானம் என்பது புதிதாக ஒரு பொருளை அடைந்து இன்புறுவது அல்ல. உன்னிடம் உள்ள அஞ்ஞான திருஷ்டி போய்விட வேண்டும். அப்போது ஆத்ம ஞானம் தானே வெளிப்படும். ஆத்மா காணாமற் போகவில்லை, அதை தேடி அடைய வேண்டியதில்லை. ஆத்மாவாகவே நீ இருக்கிறாய். உன்னை நீ உணராமையால் பல வகையான துயரங்கள் உண்டாகின்றன. 10 முட்டாள்கள் ஓர் ஆற்றை கடந்தார்கள். அக்கரைக்கு போனதும் எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்தோமா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். அந்த 10 பேரில் ஒருவன் எண்ண ஆரம்பித்தான். மற்றவர்களையெல்லாம் எண்ணினான். தன்னை எண்ண மறந்துவிட்டான். 9 பேர்தானே இருக்கிறோம், இன்னும் ஒருவனை இந்த ஆறு விழுங்கிவிட்டதே என்று சொல்லி புலம்பினான். உடனே மற்றொருவன், ஒரு கால் நீ தவறாக எண்ணியிருக்கலாம், நான் எண்ணி பார்க்கிறேன் என்று எண்ணத் தொடங்கினான். அந்த முட்டாளும் தன்னை விட்டே எண்ணினான். 9 பேரைத்தான் கணக்கு பண்ணினான். அவனும், ஆமாம், இந்த போக்கிரி ஆறு ஒருவனை விழுங்கிவிட்டது உண்மைதான் என்றான். மற்றவர்களும் எண்ணினார்கள். ஒவ்வொருவரும் தன்னை விட்டு எண்ணினமையால் 9 பேரையே எண்ணினார்கள். ஐயோ, நம்மில் ஒருவனை ஆறு அடித்து கொண்டு போய்விட்டதே என்று எல்லோரும் புலம்பினார்கள். மறைந்து போனவன் யார் என்று ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்களுக்கு புலப்படவில்லை. அழுதார்கள். அப்போது அந்த பக்கம் வேறு ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவன் அந்த முட்டாள்கள்
புலம்பி நைவதைக் கண்டு ஏன் அழுகிறீர்கள் என்று விசாரித்தான். நாங்கள் 10 பேர்கள் புறப்பட்டோம். ஆற்றை கடந்து வந்து பிறகு எண்ணி பார்க்கையில் 9 பேர்களே இருக்கிறோம். ஒருவனை இந்த ஆறு கொண்டு போய்விட்டது என்றார்கள். வழிப்போக்கன் அவர்களை பார்த்தான். 10 பேர்களும் இருப்பது தெரிந்தது. அவர்கள் எண்ணும்போது செய்த முட்டாள்தனத்தையும் ஊகித்து கொண்டான். உடனே, நீங்கள் வருந்த வேண்டாம், நான் அந்த 10வது ஆசாமியை வருவிக்கிறேன் என்றான். ஐயா, உங்களுக்கு கோடு புண்ணியம் உண்டு, வருவியுங்கள் என்று எல்லோரும் ஒருமுகமாக கெஞ்சினார்கள். நான் ஒவ்வொருவர் கையிலும் ஓர் அடி கொடுக்கிறேன். அடிபட்டவர் ஒவ்வொருவரும் 1, 2 என்று சொல்லிக்கொண்டு தனியே போய் நில்லுங்கள். காணாமற் போனவன் வந்துவிடுவான் என்றான் வழிப்போக்கன். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். வழிப்போக்கன் ஒரு கடியை எடுத்து ஒருவன் கையில் சுளீர் என்று ஓர் அடி கொடுத்தான். அவன் ஐயோ 1 என்று சொல்லி கையை உதறிக்கொண்டு தனியே போய் நின்றான். 2ஆமவனும் அடி வாங்கி கொண்டு 2 என்று சொல்லி முன்னவனோடு சேர்ந்து நின்றான். இப்படி 9 பேர் அடி வாங்கினார்கள். 10ஆமவனும் அடி பெற்று 10 என்று போய் நின்றபோது எல்லோருக்கும் அடி வலி மறந்து போய்விட்டது. 10வது ஆசாமி கிடைத்து விட்டான் என்ற மகிழ்ச்சியே உண்டாயிற்று. அந்த 10ஆமவன் எங்கிருந்து வந்தான்? அவன் காணாமற் போயிருந்தானா? அவ்வளவு நேரமும் அவன் அங்கேதான் இருந்தான். ஆனாலும் அவன் இல்லை என்ற கற்பனையால் யாவரும் துயரத்துக்கு ஆளானார்கள். அவர்களுடைய அறியாமையே அந்த துயரத்துக்கு காரணம். இப்படித்தான் நீ துன்பத்தையும் கவலையையும் அடைகிறாய். சர்வ பரிபூரண சத்தாக நிற்கும் உன் இயற்கை உண்மையை குறுக்கிக் கொண்டு நான் தனியே நிற்கும் ஜீவன் என துன்புறுகிறாய். இல்லாதவனாகிய விலங்குகளை தரிக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு சாதனையை மேற்கொள்கிறாய். அந்த சாதனை விலங்கு உண்மை என்ற உறுதியின் மேல் மேற்கொள்வதுதானே. அப்படி இருக்க அது எப்படி துயரத்தை போக்க உதவும்? ஒவ்வொருவனாக எண்ணிய முட்டாள் அறியாமையால் தன்னை மறந்து விடுகிறானே. ஆகையால் சுத்த சச்சின்மாத்திர அகண்ட ஆத்மாவாக நீ உன்னை அறிந்து கொள் என்கிறேன். நீ என்றும் அந்த ஆத்மாவை, அதற்கு நீ அந்நியன் அல்ல. ஆகையால் நீ அதை அறியாமல் இருக்க முடியாது. உனது அஞ்ஞானம் வெறும் கற்பனையே. பகவான் இப்படி சொல்லி முடித்த போது உச்சி வேளையாகியிருந்தது. அப்போது அங்கு வந்த மஸ்தான் சுவாமி பணிவோடு மகரிஷியை பார்த்து சுவாமி என்றழைத்தார். உடனே பகவான், மஸ்தான், என்ன விஷயம் என்று கேட்டார். போஜன சாலையில் மதிய உணவுக்கு எல்லாம் தயாராக இருக்கின்றன சுவாமி என்றார். அப்படியா என்ற பகவான் எல்லோரையும் கருணையோடு நோக்கி, சரி, மாலையில் பேசிக்கொள்ளலாம், வாருங்கள், எல்லோரும் சாப்பிடப் போகலாம் என்று அழைப்பு விடுத்து எழுந்து முன்னே நடந்தார். சரி சுவாமி என்று எல்லோரும் பகவானை பின்தொடர்ந்தார்கள். அடுத்த பகுதியில் பகவான் மீது பேரன்பு கொண்டிருந்த சில பெண் சேவார்த்திகள், முக்கியமாக 80 வயதில் இருக்கும் முதலியார் பாட்டி, அவளுக்கும் குஞ்சுசுவாமிக்கும் இடையே நடந்த ஒரு சிறிய விவாதம். அதற்கு முதலியார் பாட்டி கூறிய பதில் என்ன தெரியுமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.